Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பஞ்ச் நீடில் யூஸ் பண்ணி எப்படி இது மாதிரி குஷன் கவர்ஸ் வந்து வீட்லயே டிசைன் பண்ணலாம்னு தான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இந்த பஞ்ச் நீடிலுக்கு நிறைய பேர் வந்து கிளாத் என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் யூஸ் பண்ற கிளாத் வந்து பியூர் காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இது மாதிரி எம்ப்ராய்டரி ஹூப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த எம்ப்ராய்டரி ஹூப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பஞ்ச் நீடில், நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி உள்ளன் யான் இல்லைன்னா எம்ப்ராய்டரி த்ரெட், நீங்கள் எந்த நீடிலில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹூப்பில் வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். இது மாதிரி டைட்டாக இழுத்து விட்டுடுங்க. அந்த சைட்ஸில் ஃபுல்லாகவே இது மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து வச்சுட்டு அந்த மிடில் வந்து ட்ரம் சவுண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து தட்டினீங்கன்னா ட்ரம் சவுண்ட் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து இது மாதிரி பென்சிலில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பென்சிலில் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி பஞ்ச் நீடில் எடுத்திருக்கேன். அந்த பஞ்ச் நீடிலில் வந்து நீடில் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டுக்கு வந்து நீடில் இருக்கும். 3 sets ஆஃப் நீடில் கொடுத்துருப்பாங்க. அந்த நீடிலை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒயர் இருக்கும். இந்த ஒயர் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த நீடிலில் வந்து த்ரெட் வந்து ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு எப்போவுமே இது மாதிரி ஹூப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு சில டிசைன் வந்து ஃப்ரண்ட் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். லூப்ஸை வந்து ஒரு சைடு ஒரு டிசைனாக கொடுக்கலாம். லூப் இல்லாமலே ஒரு டிசைனாக கொடுக்கலாம். இப்போ வந்து நான் லூப் இருக்கிறது வந்து பேக் சைடாக கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடாக கொடுத்துருக்கேன். இப்போது இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைடாக இருக்குது. இப்போது இந்த உள்ளன் த்ரெட்டில் லூப்பை வந்து ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கேன். அந்த ஸ்டிச் பண்ணது வந்து பேக் சைடாக வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். பாருங்கள், இது வந்து எப்படி இழுக்கணும்னா இது மாதிரி பஞ்ச் பண்ணிங்கன்னா த்ரெட்டு வந்து வெளியே வரும். இது மாதிரி அந்த நீடில் வந்து உள்ளே இழுத்திங்கன்னா அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இப்போ உள்ளே இழுக்கும்போது அந்த லூப் ஃபார்ம் ஆகிடுது. அந்த லூப் வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணணும். நம்ம நிறைய கேப் விட்டு இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்படியே உள்ளே இழுத்திங்கன்னா நம்மளுக்கு லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பி இன்சர்ட் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து வெளியே வரும். அப்படியே லூப் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லூப் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம வந்து அந்த நீடில் வந்து சைஸ் சின்னதாக விட்டோன்னா சின்ன லூப்பாக வரும். நீடில் சைஸ் வந்து பெருசாக விட்டோன்னா பெரிய லூப்பாக வரும். இப்போ நீடில் சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாகவே இருக்குது. அதனால் நம்மளுக்கு பேக் சைடில் வந்து அந்த லூப் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். இப்போ இது வந்து நான் ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கேன். அந்த லூப்பை வந்து பேக் சைடாக வச்சுருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கேன். அந்த லூப்பை வந்து பேக் சைடாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த லூப் வந்து பெருசாக இருக்குது. அது வந்து கட் பண்ணி எடுத்துட்டா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த லூப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா அந்த ஸ்டிச்சை தான் நான் ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கேன். லூப்பை வந்து பேக் சைடாக வச்சுருக்கேன் ஐஸ்க்கு மட்டும். நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்டுக்கெல்லாம் லூப்பை தான் ஃப்ரண்ட் சைடாக வச்சுருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ப்ளூ கலரும் அந்த ஸ்டிச் பண்ணது வந்து ஃப்ரண்ட் சைடாக இருக்குது. லூப்பை வந்து பேக் சைடாக தான் வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் சும்மா இப்படி பஞ்ச் பண்ணாலே போதும், அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். நல்லா நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு அந்த நீடில் சைஸ்க்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து செஞ்சிட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அது ஒன்றுமே த்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து வராது, ஆனாலும் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி பஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு பஞ்ச் பண்ணி இந்த நீடில் வந்து வெளியே எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்படி பஞ்ச் பண்ணும்போது த்ரெட் வந்து கூட வரும். அந்த 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 நீடில் வந்து வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு லூப் ஃபார்ம் ஆகும். நீடில் வந்து ரொம்ப மேலே இழுக்கக்கூடாது. கொஞ்சமாக அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து கிட்டேயே ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ரொம்ப இழுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. அந்த நீடில்லையே நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து வந்துடும். அதனால் அந்த த்ரெட் வந்து அந்த நீடில் கூடயே ரொம்பவே நீடில் வந்து பேக் சைடில் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ அந்த லூப் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அந்த லூப் வந்து நான் ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் வந்து பேக் சைடாக வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த லூப் வர்றது வந்து ஃப்ரண்ட் சைடு, இந்த ஸ்டிச்சஸ் வந்து பேக் சைடு.
ஓகேவா? இப்போ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு கிட்ட இருக்கணும், ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஸ்டிச்சு பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள் ஸ்டிச்சஸ்ஸு. அந்த நீடில் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணக்கூடாது. அந்த நீடிலோட ஸ்டிச் வந்து ரொம்ப கிட்ட இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து வராமல் இருக்கும். இல்லைன்னா த்ரெட் வந்து கூடையே அப்படியே இழுத்துட்டே வந்துடும், ஸ்டிச் போட முடியாது. இதே மாதிரி நம்ம ஆர்டராக கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பெரிய டிசைனாக ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்துருக்கும். சின்ன டிசைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ லூப் வந்து எப்படி அழகாக ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு. இந்த லூப்பை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ஐஸ் வந்து ட்ரா பண்ணும்போது ஸ்டிச்சஸை ஃப்ரண்ட் சைடாக வச்சுட்டு லூப்பை வந்து பேக் சைடாக வச்சுருக்கேன். இப்போ வந்து லூப் வந்து ஃப்ரண்ட் சைடாக இருக்குது, ஸ்டிச்சஸ் வந்து பேக் சைடாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எது பேக் சைடு வேணுமோ அதை வந்து இது மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக டேர்ன் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி லூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வெளியே இழுத்திங்கனாலே லூப் ஃபார்ம் ஆகிடும். ஆனால் ரொம்ப நீடில் வந்து ரொம்ப மேலே இழுத்திங்கன்னா த்ரெட்டோடையே அப்படியே வந்துடும், நம்மளை வந்து ஸ்டிச் போட முடியாது. அதனால் நீடில் வந்து ரொம்ப இழுக்கவே கூடாது. நம்ம அப்படியே கிட்ட ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து செய்யணும். பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போது இந்த உள்ளன் த்ரெட் எல்லாமே நம்ம சிசர் யூஸ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிடணும். கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கிட்ட ஒரு இடத்துல ரொம்ப த்ரெட்டை விட்டால் அது மாதிரி கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஈவனாக இது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக செய்ய முடியும். இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரஷஸ் யூஸ் பண்ணி இதை வந்து க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எல்லாமே இந்த த்ரெட்டை ஃபுல்லாகவே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி இது மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா டஸ்ட்டு இந்த த்ரெட் டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இது மாதிரி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக அந்த பஞ்ச் நீடில் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம், எது வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிகால் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபெவிகால் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். ஃபெவிகால் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து வரவே வராது, அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து அந்த லூப்லேருந்து நம்ம வந்து அந்த ஊப்லேருந்து நம்ம இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இந்த டிசைன்ஸை வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம், இல்லை அந்த டிசைனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி கட் பண்ணிடுறேன். இந்த டிசைனை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து அந்த க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம இழுத்தா கூட அந்த த்ரெட் எல்லாமே வராது. இப்போ வந்து நான் பீட்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி டிசைன் பண்ணிடுறேன். இது மாதிரி டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோஸ்டர் செட் மாதிரி செய்கிறேன். இந்த ஃப்ளாரை வந்து கோஸ்டர் செட் மாதிரி செய்கிறனால இது மாதிரி கொஞ்சமாக அந்த ஃபேப்ரிக்கை வந்து கொஞ்சமாக விட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சைட்ஸில் ஃபுல்லாகவே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன். க்ளூ கன் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஸ்டிக் ஆகிடும். க்ளூ அப்ளை பண்ணியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இருக்க கிளாத்தில் வந்து அந்த ஃப்ளாரை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி இந்த சைட்ஸ் ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் கோஸ்டர் செட் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டோம். ஃப்ளார் கோஸ்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃப்ளார் கோஸ்டர் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த அவுல் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதையும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு சைட்ஸை ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக நம்மளுக்கு வந்து அந்த டெய்லரிங்க்கு வந்து சிசர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன சிசர் அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அழகாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ கட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மாதிரி குஷன் கவர் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கவரில் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த அவுலை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிடுறேன். அப்படியே ஸ்டிக் பண்ணிங்கனாலே போதும், அது ஒன்றுமே ஆகாது, நல்லா அந்த ஃபேப்ரிக் கூட ஸ்டிக் ஆகிடும். பாருங்கள் நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ குஷனை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஒரு பியூட்டிஃபுல்லான குஷன் கவர் வந்து வீட்டிலேயே அழகாக ரெடி பண்ணிடலாம்.
இது மாதிரி ஒரு டெடி பியர் மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கோஸ்டர் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த குஷன் கவர்ஸ் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு ஸ்டிச் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இந்த நீடில் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடலான்ட்டு டீச் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலன்னா இன்னும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஐடியாஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நிதர்ஷினிஸ் பேஷன் தான். அதுலேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ. பாய்.